வணக்கம். இது பியாண்ட் லிமிட்ஸ் பை கூகுள். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூட் ஸ்ட்ராப்ட் வெஸ் ஃபண்டட். இன்னைக்கு வந்து ஒரு பஸ் வேர்டு, பிஸ்னஸில் வந்து ஒரு பஸ் வேர்டு அப்படின்னு சொன்னோம்னா அது ஸ்டார்ட் அப். ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்ன? ஏற்கனவே பிஸ்னஸஸ் எல்லாம் இருக்குது. இது என்ன ஸ்டார்ட் அப்? ஸ்டார்ட் அப் அப்படின்னா புதுசாக ஒன்றை உருவாக்கி அதை பெரிய அளவில் ஸ்கேல் பண்ணுறது. இப்போ நமக்கு தெரியும் கூகுள், ஃபேஸ்புக், அமேசான். இப்போ உதாரணத்துக்கு அமேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து காமர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்டே கிடையாது. அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து அமேசான் வந்து புக் ஸ்டோராக ஆரம்பித்தாங்க. அதாவது ஆன்லைனில் புக்கு வாங்குற மாதிரி ஆரம்பித்தாங்க. அதை அமெரிக்கா ஃபுல்லாக விரிவுபடுத்தினாங்க. இப்போ உலகம் ஃபுல்லாக விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு புதுசாக ஒன்று உருவாக்கி அதை பெரிய அளவில் வந்து எடுத்துகிட்டு போகிறது, ஸ்கேல்னு பேர். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய நிறுவனங்களை தான் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இன்னைக்கு ஆனால் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து அந்த ஸ்டார்ட் அப் வந்து பூட் ஸ்ட்ராப்டா இல்லை ஃபண்டடா. பூட் ஸ்ட்ராப் அப்படிங்கிறது வந்து இப்போ எங்களுடைய கம்பெனி உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா நித்ரா ஆப்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஏற்கனவே அந்த எப்படி தொழில், அதாவது இந்தியாவில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல ப்ரொப்ரேட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், பிரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட், எல்எல்பி இந்த மாதிரி வகைகள் இருக்குது. அதில் நாங்கள் வந்து எங்களுடைய கம்பெனி வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. இப்போ எங்களுக்கான நிதி தேவைகள், ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் இன்னைக்கு வந்து பிஸ்னஸே வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியாச்சு, அதையே நாங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அப்படியே குரோ ஆகிட்டு வரோம். பட் ஆரம்ப கட்டத்தில் கம்பெனியோட நிதி தேவைகள் முழுவதும் நான் தான் பார்த்துக்கிட்டேன். இனிஷியலாக வந்து எங்களுக்கு பிரேக் ஈவன். நாங்கள் இது வந்து 2012 வித் ஒன் மேன் அப்படி ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. 2013 ப்ரைவேட் லிமிட்டடாக ரிஜிஸ்டர் பண்ணணும். 2015 தான் கிட்டத்தட்ட 15-16 அந்த சமயத்தில் தான் வந்து பிரேக் ஈவன். பிரேக் ஈவன் அப்படின்னு சொன்னோம்னா வரக்கூடிய வருமானத்துக்கும் ஆகக்கூடிய செலவுகளுக்கும் சரியாக இருக்குன்னு அர்த்தம். தெர் இஸ் நோ ப்ராஃபிட் ஆர் நோ லாஸ். ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. இதே அந்த 2015 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கணும். ஆனால் அதுக்கு அதை விட வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும், எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கும். நான் வந்து அதுக்கு முன்னாடி பிஸ்னஸில் இருந்தேன். இந்த கம்பெனியோட ஆரம்ப கட்டத்துக்கு தேவையான நிதியை என்னாலேயே வந்து இந்த நிறுவனத்துக்கு கொடுக்க முடிஞ்சது. இப்போ இந்த பூட் ஸ்ட்ராப்ட் அப்படிங்கிறது வந்து என்னுடைய சொந்த பணத்தை, அதாவது என்னுடைய அப்படிங்கிறது வந்து யார் தொழில் முனைவோர், தொழில் யார் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய சொந்த பணத்தை போட்டு கம்பெனியை வந்து முதல் கட்டத்துக்கு மூவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் கம்பெனியில் வரக்கூடிய வருமானத்தையே வச்சு பெரிதாக கொண்டு போகிறது. இதுக்கு பேர் பூட் ஸ்ட்ராப்டு. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன ஸ்டார்ட் அப் ஆங்கிளில் ஒரு பெரிய ஸ்கேலபிளான கம்பெனிஸில் பூட் ஸ்ட்ராப்டு கம்பெனி எதுனா ஒரு நார்மலாக தெரிஞ்சது நம்ம ஊர் வந்து ஜோஹோ, ஒரு சிறிதர் வேம்பால் வந்து நடத்தப்படும் கம்பெனி. ஸோ அது வந்து ரெவன்யூவே ஒரு $1 பில்லியன் அப்படின்னா ஒரு 8500 கோடிக்கு மேலே ரெவன்யூ பண்ணக்கூடிய கம்பெனி. இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஓன் மணியில தான் அந்த கம்பெனி வந்து நடக்குது. இன்னொன்று ஜெரோதா, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த ஜெரோதாவை பற்றி தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் அ ஸ்டாக் ப்ரோக்கிங் பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்களும் இந்த FY24 ஃபைனான்சியர் 24 அவங்களும் வந்து 8500 கோடி ரூபாய் வந்து ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4500 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஆரம்ப கட்டமாக சொந்த பணத்தை போட்டு இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் இதில் வந்து என்னன்னா பேங்க் லோன் போகிறது எக்ஸ்டர்னல் ஃபண்டிங்னு சொல்ல முடியாது. அது நம்ம ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கொடுத்துட்டோம், செக்யூரிட்டி இல்லாமே வாங்கிடுவோம், ஆனால் அது திருப்பி பணத்தை கொடுக்கணும். ஈக்விட்டி ஃபண்டிங் பேர் தான் எக்ஸ்டர்னல் ஃபண்டிங்னு மெயினாக சொல்கிறது. அதுதான் வரப்போகிறேன் அடுத்தது, வெஞ்சர் ஃபண்டிங்னு சொல்கிறது. இந்த பூட் ஸ்ட்ராப்டுங்கிறது எந்த விதமான ஃபண்ட், பேங்க் லோன் மேபி போயிருக்கலாம், பட் ஆனால் இருந்தாலும் அதை ரீபே பண்ணணும். அதனால அது கம்பெனியோட கடன் வகையில சார்ந்த மாதிரி. அதனால இதெல்லாம் வந்து ஓன் மணிலேயே நம்ம வந்து வளர்ந்து வர கம்பெனி எல்லாம் பேரு பூட் ஸ்ட்ராப்டு. இன்னொன்று வெஞ்சர் ஃபண்டட். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மிடில் இன்கம் ஃபேமிலியில இருந்து ஒரு பையன் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஐடியாவோட ஒரு பிசினஸ் பண்ணணும்னு வராருன்னா அவருக்கான பண தேவைகளுக்காக அவருக்கு இனிஷியலாக பெரிய செக்யூரிட்டி இருக்காது, பேங்க் லோனுக்கும் போக முடியாது, லோக்கலில் ஃப்ரெண்ட்ஸும் வந்து நம்பி தருவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபேமிலி ஏற்கனவே மிடில் இன்கம் ஃபேமிலியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பணத்தை தொழிலில் முதலீடு பண்ணுறதுக்கான பணம் கையில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க பிஸ்னஸில் அந்த ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஷேர் ஹோல்டிங்கை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு, முழு ஷேர் ஹோல்டிங் இல்லை, இப்போ 100% ஷேர் ஹோல்டிங்னா அது ஒரு 10% வந்து ஒருத்தருக்கு கொடுத்துட்டு அதுக்கு கணிசமான முதலீடை கம்பெனிக்குள்ளே கொண்டுட்டு வருவாங்க. அந்த முதலீடை வச்சு ஒரு ப்ராடக்டை தயார் பண்ணுறதோ, ஒரு சர்வீஸ், ஏதாவது இட்ஸ் அ ப்ராடக்ட் மேபி ஏதோ ஒன்று, வாட் எவர் த பிஸ்னஸ், இந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணி மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அதுக்கு பேர் வந்து வெஞ்சர் ஃபண்டிங்னு பேர். ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங்காக வந்து ஏஞ்சல் ஃபண்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏஞ்சல் ஃபண்டிங்னா ஆரம்ப கட்டத்தில், ஏஞ்சல்னா என்ன, நம்ம வந்து அதாவது ஆரம்ப கட்டத்தில் தேவதைன்னு சொல்கிற மாதிரி
ஆரம்ப கட்டத்தில் ஒருத்தர் வந்து பணம் கொடுக்குறாங்க இந்த ஒரு பிஸ்னஸை நம்பி. ஒரு பிஸ்னஸைங்கிறத விட அந்த தொழில் முனைவோர், அந்த ஸ்டார்ட் அப் ஐடியாவோட இருக்கிற தம்பியை நம்பி ஒருத்தர் பணம் கொடுப்பார். சரிங்களா? அவர் ஒரு 10% 20% அவருடைய கம்பெனியோட ஸ்டேக்கை வாங்கிக்கிட்டு அதுக்கு ஈடுமானமோ 5 லட்சமோ 10 லட்சமோ அது கம்பெனியோட எந்த லெவலில் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அது அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட், பேஸ்டான அக்ரிமெண்ட் ஃபண்ட் பண்ணுவார். அதுக்கு பேர் ஏஞ்சல் ஃபண்டு. மொத்தமாக எல்லாமே வெஞ்சர் ஃபண்டிங். நம்ம வெஞ்சருங்கிறது வந்து ஒரு என்ன ரிஸ்கி பிஸ்னஸ்ங்கிறதுக்கு தான் வெஞ்சர் பண்ணுறோம்னா ஒரு இதுக்குள்ளே நுழையிறன்னு அர்த்தம். அப்போ இது ஒரு ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா தம்பி ஐடியாவை சொல்லிட்டாரு, பட் அந்த ஐடியா சக்ஸஸ் ஆகுமா, ஃபெயிலியர் ஆகுமா, இல்லை மார்க்கெட் அதை ஏற்றுக்காதா, அங்கே காம்படிஷன் என்ன இருக்குது, அது எல்லாமே சில இது ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நுழையும் போது தான் தெரியும். ஸோ அப்போ இந்த இதுக்கெல்லாம் பேர் இந்த வெஞ்சர் ஃபண்டிங், அதுக்கு பேர் ரிஸ்க் ஃபண்டிங்னு சொல்லுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆரம்ப கட்டத்தில் முதல் போடுறது வந்து ஏஞ்சல் ஃபண்டிங்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து சீரியஸ் ஏம்பாங்க. சீரியஸ் ஏ, பி, சி, டி அப்படி அந்த மாதிரி வந்து அது கம்பெனி ஒவ்வொரு கட்டமும் வளர்ச்சி அடைய. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜொமேட்டோ, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ஜொமேட்டோ. அது வந்து தீபிந்தர் கோயல் அப்படின்னு ஒருத்தரால் ஆரம்பிக்கப்பட்டது டெல்லியில். இப்போ கம்பெனியில் அவருடைய ஷேர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா <5% தான் இருக்குது. ஜொமேட்டோவில் தீபிந்தர் கோயலோட ஷேர் ஹோல்டிங் 5% தான் இருக்குது. பட் ஆனால் இன்னைக்கு அவருடைய கம்பெனியில் அவருக்கு இருக்கிற ஷேரோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 1 பில்லியன், கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அது வந்து ஜொமேட்டோவோட ஷேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுங்க பொறுத்து அது ஏறும் குறையும். அது வந்து வேல்யூவேஷன், மார்க்கெட் கேப்னு சொல்லுவாங்க, அது வேல்யூவேஷன் சொல்லுவாங்க. அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரி வந்து அவர் வந்து இப்படி ஒவ்வொரு தடவையும் அவருடைய ஷேர் ஹோல்டிங், அவரு ஒரு 2 பேரோ 3 பேரோ கோ ஃபவுண்டர் சேர்ந்து ஆரம்பிச்சது ஜொமேட்டோ. சரிங்களா? அப்போ அவங்க 3 பேர்த்துக்கிட்டே இனிஷியல் 100% ஷேர் இருந்திருக்கும். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் ஷேரை ஒருத்தருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணவர் பார்த்தீங்கன்னா Naukri.com ஃபவுண்டர் வந்து சஞ்சீவ் பிக்சந்தானி. அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணினாரு. அவருக்கே இப்போ வந்து அவங்க ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவருக்கே வந்து ஹெவியான ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. ஸோ அது நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுள்லையோ அல்லது screener.in ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த screener.in போனீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிற எல்லா கம்பெனிஸை பற்றியான டீட்டெயிலு, அவங்களுடைய ரெவன்யூ எல்லாத்தையும் அதில் வந்து பார்க்க முடியும். ஸோ அவர்கிட்ட ஐடியா இருந்தது, சம்படி இன்வெஸ்டடு, அந்த கம்பெனி வந்து பெருசாக போச்சு. 2021 அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்டிங் பண்ணாங்க. இன்னைக்கு கம்பெனி அரௌண்ட் வந்து மேபி $20 பில்லியன் இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ரீசெண்டாக எனக்கு தெரியல. பட் ஆனால் about $10 பில்லியன் வேல்யூவேஷன் இருக்கு. ஒரு $1 பில்லியன் அப்படிங்கிறது இந்திய மதிப்பில் 8300 கோடி ரூபாய். அதாவது USD to INR கன்வர்ஷன். US டாலருக்கு இந்தியன் ரூபி வந்து இன்னைக்கு 83 ரூபா 84 ரூபா ரேஞ்சில் இருக்கு. அப்படின்னா ஒரு $10 பில்லியன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 84,000 கோடி வந்து இன்னைக்கு அந்த கம்பெனியோட மதிப்பு எனக்கு அதிகமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 20 பில்லியன் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இவர் ஒரு 5% ஷேர் ஹோல்டிங் வச்சிருந்தாருன்னா கூட இவருக்கு அந்த ஷேருக்கான வேல்யூ வந்து $1 பில்லியன். ஸோ அப்போ இந்த வெஞ்சர் ஃபண்டிங் எந்த இடத்துல தேவைப்படுது? பூட் ஸ்ட்ராப்டாக பண்ணுறது பரவாயில்லையா, இல்லை வெஞ்சர் ஃபண்டிங் போகிறது பரவாயில்லையா? அது எல்லாமே அது ஃபவுண்டர் எடுக்கிற டெசிஷனு. ஃபவுண்டருங்கிறத விட அந்த கம்பெனி இருக்கிற இடம், நல்ல ஸ்கோப் இருக்கு, எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், ஆனால் பேங்க்ல லோன் பெருசாக வாங்க முடியாது, நம்மகிட்ட ஃபண்டு கிடையாது அப்படின்னா அப்போ நம்ம வந்து வெஞ்சர் ஃபண்டிங் போடலாம். இனிஷியலாக போகிறத விட பிஸ்னஸை ஒரு ப்ரோட்டோடைப்பை ரெடி பண்ணி ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்னு சொல்லுவாங்க, அதை இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த மாதிரி ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் ரெடியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த சமயத்தில் வந்து ஃபண்டிங் போகிறது, ஸ்கேல் பண்ணுறது. ஸ்கேல் அப்படின்னா பெருசு பண்ணுறது. இப்போ ஃபேஸ்புக்கோ நீங்கள் வாட்ஸ்அப் எடுத்துக்கங்க, உலகம் ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3 பில்லியன் பீப்புள், அதாவது இப்போ இந்தியாவே 1.4 பில்லியன் பீப்புள், 140 கோடி அப்படின்னா 300 கோடி. உலகத்தில் இருக்கிற ஒரு 800 கோடி இன்னைக்கு மக்கள் தொகை அப்படின்னா 300 கோடி பேர் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அது உலகம் ஃபுல்லாக ஸ்கேல் ஆயிருக்கு, பெருசாயிருக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபண்டிங் போகலாம். அது இன்னைக்குன்னு இல்லை, 5 இயர்ஸ் கழிச்சு போகலாம், 10 இயர்ஸ் கழிச்சு போகலாம். சரிங்களா? இல்லை வேண்டாம், நேராக நான் போய் ஸ்டாக் மார்க்கெட்லேயே லிஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபண்டிங் வாங்கி ஈக்விட்டியை டைல்யூட் பண்ணி, ஈக்விட்டிங்கிறது ஒன்றும், அதாவது ஈக்விட்டியோ ஸ்டாக்கோ ஷேர்னு சொல்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே டெர்மினாலஜி தான். அந்த ஈக்விட்டிங்கிறது நம்மளுடைய ஷேரை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அவர் பணம் கொடுப்பார். நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போனாலும் அப்படிதான். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் கம்பெனியை லிஸ்ட் பண்ணும்போது 25% வந்து ஸ்டாக்கை வந்து பப்ளிக்கு கொடுக்குறீங்க. இப்போ இது வெஞ்சர் ஃபண்டிங்கில் கொஞ்சம் பேர்த்துட்டு கொடுப்பீங்க, அது பப்ளிக்கில் லட்சக்கணக்கான பேர் உங்கள் ஸ்டாக்குக்கு அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ஐபிஓன்னு ப்ராசஸ். அது இன்னொரு நாளைக்கு பேசலாம். ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு பேர். ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம வந்து அதாவது ஃபைனான்ஷியலாக அந்த கம்பெனி நடத்துறதுல ரெண்டு மெத்தடை பற்றி பார்த்துட்டோம். பூட் ஸ்ட்ராப்டு ஒன்று, வெஞ்சர் ஃபண்டிங் ஒன்று. பூட் ஸ்ட்ராப்டு அப்படிங்கிறது நம்மளுடைய ஓன் ஃபண்ட்லேயே
கம்பெனியை வந்து இனிஷியலாக ஃபவுண்டரோட ஓன் ஃபண்டு, தென் வந்து கம்பெனி ஜென்ரேட் பண்ணுற ரெவன்யூ, அதுலேயே வந்து கம்பெனியை பெருசு பண்ணிக்கிட்டு போகிறது. இன்னொன்று வெஞ்சர் ஃபண்டிங்கு, வெளியிலேருந்து பணத்தை வாங்கி கம்பெனிக்குள்ளே போட்டு கம்பெனியை பெருசு பண்ணுறது. இதுதான் பூட் ஸ்ட்ராப் அண்ட் வெஸ் வெஞ்சர் ஃபண்டிங். தேங்க்யூ வெரி மச்.